Hello friends, welcome to Vision Academy. So நம்ம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. RRB clerk and RRB PO-க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நேற்று அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ, ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா RRB PO, RRB கிளர்க்கு, ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, ஸோ இதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா POக்கு 33 வேக்கன்சியும், கிளர்க்குக்கு 171. ஸோ கம்பேரிட்டிவ்லி, அதாவது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது POக்கு 33 ஓகே தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் நம்மளுக்கு 0 வேக்கன்சி தான் இருந்துச்சு, இந்த தடவை 33 வேக்கன்சி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கிளர்க்கு மோஸ்ட்லி நம்ம கிளர்க்காக நிறைய அப்ளை பண்ணுவோம். ஸோ கிளர்க்கு 18 to 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அதாவது 95க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 2005க்கு அப்புறமா பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு அதே 18லேருந்து 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 93க்கு முன்னாடி இருக்கக்கூடாது, 2005க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபீல் பண்ணோம்னா இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மேனேஜர் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு கொடுத்துருக்காங்க, 21 இயர்ஸ் to 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட், ஸோ 91க்கு முன்னாடி, 2002க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஸ்கேல் 3க்கு கொடுத்துருக்காங்க, 83 முன்னாடி, 2002, 21 to 40 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன எவ்வளோனா, SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு, OBC நான் க்ரீமி லேயர்னா 3 இயர்ஸு, ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டாக இருந்து மிலிட்ரி சர்வீஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விடோ, டைவர்ஸ் உமனு, லீகலி செப்பரேட்டடு, ஸோ இவங்களுக்குலாம் 35 இயர்ஸ் ஜென்ரல் EWS கேட்டகரி அப்படின்னா 35 இயர்ஸ் அட்டன் பண்ணலாம், 38 இயர்ஸ் OBC அண்ட் 40 இயர்ஸ் SST அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 1984 இயர்ஸ் அஃபெக்ட் ஆனவங்க 5 இயர்ஸ் அப்படிங்கிறத. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேற என்ன இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ விஷுவலி இம்பேர்டு, ஸோ எக்ஸாமுக்கு ஸ்கிரைப் கூப்பிட்டு போகிறவங்களுக்கான கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்துங்க. ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னா அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும், ஸோ அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி OBCயா, EWSஆ, SC STயான்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ EWSக்கு என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். லோக்கல் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நம்ம குவாலிஃபை ஆகணும். அப்போ நம்மளுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் எந்த டிகிரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஸோ இந்தந்த டிகிரி என்னென்ன டிகிரி இருக்கோ, ஸோ இதுக்கெலாம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா இது கிராம வங்கி அப்படிங்கிறதுனால, ஸோ அது ரிலேட்டடானதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர். ஸோ இதுக்கெலாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ ஆனால் ஜென்ரல் ஸ்கேல் 2 ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல்
இன்ஸ்டியூஷன்லேயே வந்து 2 இயர்ஸ் வந்து ஆஃபீஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜருக்கு 1 இயர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு சர்டன் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி சீனியர் மேனேஜருக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஜிபிஏலாம் வந்து கரெக்டாக வந்து கேல்குலேட் பண்ணி போடணும். எப்படி வந்து பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும், ஸோ அப்ளை பண்ணும்போது சிஜிபிஏ எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கும் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அது கிளியர் பண்ணால் தான் நம்மளை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது புதுசாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா. ஸோ சிபில் ஸ்கோர் வந்து அதாவது அக்கௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அக்கௌண்ட் வச்சுருந்து சிபில் ஸ்கோர் வந்து 650க்கு மேலே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா allotted RRB reserves the right to disallow the candidate who does not meet the credit history or score criteria of the applicant. அதாவது RRBக்கு ஒரு credit history or score criteria வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேண்டிடேட்டை டிசலோவ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து RRBக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. ஸோ அடுத்தது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குது, என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்போ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னிலேருந்து என்னைக்கு என்ன வரைக்கும் அப்படின்னா 21/6 அதாவது 21ஆம் தேதி வரையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ் போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து புரிஞ்சுட்டு அதாவது நோட்டிஃபிகேஷன் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத கரெக்டாக அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டியூ டேட்டுக்கு வந்துடாதீங்க, முன்னாடியே வந்து 15 அதாவது 15ஆம் தேதி முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்ன ஸோ எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஸோ SC ST PWD கேண்டிடேட்லாம் வந்து 175. இதே வந்து பாக்கி எல்லா அதர்ஸ் OBC பாக்கி எல்லாருக்குமே வந்து OC கேட்டகரி EWS எல்லாருக்குமே வந்து 850 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது அதே 150 தான் ப்ளஸ் GST. பாக்கி எல்லா கேட்டகரிக்கும் வந்து 850 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ RRB கிளர்க் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டும் இருக்கும். RRB PO அப்படின்னா ப்ரிலிமினரி ப்ளஸ் மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாமில் வந்து ரெண்டு டாபிக் இங்கிலீஷ் வந்து கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வந்து வராது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ், ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ ரீசனிங் வந்து 40 கொஷின் 40 மார்க்கு. ஆப்டிடியூட் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஷின் 40 மார்க்கு. ஸோ காம்போசிட் டைம் தான், அதாவது 45 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரீசனிங்க்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதாவது நம்மளே பிரிச்சுக்கிறது தான், டைம் வந்து நம்மளே அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ ரீசனிங்க்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுங்கிறத நம்மளே வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கும் அதே தான், ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு. ஸோ காம்போசிட் டைம் வந்து 45 மினிட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி வந்து கொஷின்ஸ் வரும், டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதாவது IPPS கிளர்க் IPPS POலலாம் செக்ஷனல் டைமிங் உண்டு. இங்கே வந்து செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் ஆர் நியூமரிக்கல் எபிலிட்டி. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி லாங்குவேஜ், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ 5 டாபிக்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து காம்போசிட் டைம் ஆஃப் 2 ஹார்ஸ் டைமு. ஸோ ரீசனிங்கில் 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 கொஷின், ஒரு கொஷினுக்கு ஹாஃப் மார்க்கு, ஸோ 20 மார்க்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஷின் 40 மார்க்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 40 கொஷின் 40 மார்க். அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து
அது ஆப்டிடியூட் வந்து 40 கொஸ்டின் 50 மார்க். அப்போ இன்ட்டு 1.25, அதாவது 40 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, மொத்தம் 50. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ரீசனிங் வந்து 40 கொஸ்டின் 50 மார்க். அப்போ ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து 40 கொஸ்டின்ஸ் 1.25 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா 10 கிடைக்குது. ஸோ அதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றும் ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி. ஓகேவா? ஸோ என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசனிங்க்கு 40 50 மார்க்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40, ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க் இன்டு 1.5. அதே பேட்டர்ன் தான் இங்கேயும், அதாவது ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுமோ அதே பேட்டர்ன் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னென்ன கலெக்ட் பண்ணிக்கணும், மெயின் எக்ஸாம் என்னென்ன கால் லெட்டர், ஐடி ப்ரூஃப், ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அப்போ தமிழ்நாடுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஸோ 3 லாங்குவேஜில் வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு சிங்கிள், அதெல்லாம் வந்து சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ராங் ஆன்சருக்கு எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னா 0.25, 1/4 ஆஃப் த கொஸ்டின், அதாவது 0.25 மார்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் ஸ்கோர் வந்து என்ன சொல்கிறாங்க, எதை டிபெண்ட் பண்ணி கட் ஆஃப் ஸ்கோர் இருக்குமா, ஆன்லைன் எக்ஸாமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அவைலபிள் இன் ஈச் ஸ்டேட் வந்து அதை பொறுத்து தான் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃப் இருக்கும். அதே தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஇடி எப்போ வரும் அப்படின்னா, ஸோ ஜூலைலேயே வந்து அதாவது ப்ரீ எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாம் பிஇடி ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து ஜூலையே வந்துடும். ஸோ இன்டர்வியூ வந்து கிளர்க்குக்கு கிடையாது, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 2 and 3 மூணுத்துக்குமே வந்து இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியா மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும், மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் வந்து இன்டர்வியூ போக முடியும். ஸோ அதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சோஷியல் டிஸ்டன்ஸ் சம்மந்தமான கோவிட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடு தான். ஸோ இதுதான் டேட்ஸ். ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1/6லேருந்து 21/6/2023 நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ பேமெண்ட்டும் அதே டேட்டு தான். ஸோ 1லேருந்து 21 இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, 10/7/2023 நடக்கும், 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இது வந்து கால் லெட்டர் வந்து 10/7 கிடைக்கும். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 17லேருந்து 22 வரையும் கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை இல்லை ஆகஸ்ட். மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட்டில் தான் நடக்கிறதுக்கு கால் லெட்டர்ஸ் வந்து ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து கிடைக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகஸ்ட்டில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஓ அண்ட் கிளர்க் ரெண்டுத்துக்குமே வந்து ஆகஸ்ட்டில் தான் நடக்கும். மெயின் எக்ஸாம் அதாவது ரிசல்ட்ஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்து செப்டம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதமே வந்து எக்ஸாம் முடிச்சு அடுத்த மாதமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது வந்து மெயின் எக்ஸாமோட கால் லெட்டர் வந்து எப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்டம்பரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் வந்து அப்பயே நடந்துடும், ஒரு 10 daysலேயே வந்து நடந்துடும் செப்டம்பர் மாதம். ஸோ இன்கேஸ் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அதாவது மெயின் எக்ஸாம் வந்து கிளர்க்குக்கு செப்டம்பர் மாதம் நடக்கும். இதே வந்து மேனேஜர் போஸ்டிங்க்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு வந்து அக்டோபரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன, மெயின் எக்ஸாம் முடிச்சோன்னே இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான கால் லெட்டர் வந்து அக்டோபர் இல்லை நவம்பர் மாதத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூவும் அதே அக்டோபர் இல்லை நவம்பரில் கண்டக்ட் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து, அதாவது எல்லா ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 எல்லா ஆஃபீஸர்ஸ், அதாவது எல்லாத்துக்குமான ரிசல்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஜனவரி 24 வந்து 2024 வந்து ரிசல்ட் வந்துரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் பார்க்கலாம். ஸோ புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடு. ஸோ புதுச்சேரிக்கு 0 கொடுத்துருக்காங்களா? ஓகே 0. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஸோ ஆர்ஆர்பி பிஓக்கு 33 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி கிளர்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 2. ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து 33 வேக்கன்சிஸும் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு வந்து 171 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து புதுச்சேரி தான். தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே அப்படின்னா ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இந்த இடத்துலலாம் எழுதிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், ஸோ சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், விருதுநகர், ஸோ இந்த இடத்துலலாம் எழுதிக்கலாம். மெயின் எக்ஸாம்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது எல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒயிட் பேப்பர் வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் தான். அதாவது தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் இங்க்கு இல்லை ப்ளூ இங்கில் மட்டும்தான் வந்து இருக்கணும். ஒயிட் பேப்பரில் தான் வந்து தம்ப் இம்ப்ரெஷன், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி டைப்பில் இருக்கணும். ஸோ பிக்சல் அந்த ஃபைல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து டிக்ளரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ப்ளூ ஆர் பிளாக்ல இருக்கலாம். ஆனால் டிக்ளரேஷன் வந்து பிளாக் இங்க்ல மட்டும் தான் இருக்கணும், அது ஒயிட் பேப்பர்ல. ஸோ அதோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 KB to 100 KB இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபைல் அக்செப்ட் பண்ணிக்கும், அதாவது அப்ளை பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஸோ அதான் ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. ஸோ அப்ளை பண்ணும்போது எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கரெக்டாக அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ இல்லைன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். இதுக்கான கிளியரான ஒரு எக்ஸ்பிளைன் கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 21க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப டியூ டேட்டுக்கும் போயிடாதீங்க. ஸோ 15க்குள்ளே வந்து எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி வந்து ப்ரிலிம்ஸ் மார்க் இன்னிலேருந்து போட ஆரம்பிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.